வணக்கம். வெல்கம் டு கேஆர்கே ஆன்மீகம். தூணிலிருந்து வெளிப்பட்ட முருகன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலையில் பிரபுடதேவன் என்ற மன்னரோட அரசபையில் அம்பாளின் அருளை பரிபூரணமாக பெற்ற சம்பந்தாண்டவன் என்பவரும் முருகனோட அருளை பரிபூரணமாக பெற்ற அருணகிரிநாதரும் இருந்தார்கள். மன்னர் 2 பேருக்கிட்டையுமே நட்பாக இருந்திருக்காரு. அம்பாளின் அருளை பெற்றவர் மிகுந்த தலகணம் பிடிச்சவர், கர்வம் உள்ளவர். இவருக்கு அருணகிரியை கண்டா சுத்தமாக பிடிக்கலை. மேலும் அருணகிரியும் மன்னரும் நட்பாக இருக்கிறதும் பிடிக்கலை. இவங்க 2 பேரையும் பிரிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் மன்னரை தூண்டி விட்டு நான் அம்பாளின் அருளை பெற்றவன், அருணகிரி முருகனோட அருளை பெற்றவர். என் சக்தியின் மூலம் எங்கள் 2 பேருக்கு ஒரு போட்டி வைங்க. என் சக்தியின் மூலம் சபையில் அம்பாளை எழுந்துருளை செய்கிறேன். அதே மாதிரி அருணகிரியும் முருகப்பெருமான எழுந்துருளை செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. மன்னருக்கு என்னென்ன, இந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய போட்டியில் 2 பேர் தெய்வங்களோட அருளையும் நமக்கு பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுன்ட்டு அவரும் சரின்னு சம்மதிச்சிடுறாரு. ஆனால் அருணகிரிக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இது ஒரு தவறான முறை, இப்படிலாம் செய்யவே கூடாதுன்னு மன்னருக்கு எவ்வளதோ எடுத்து சொல்லியும் மன்னர் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. இது என்னுடைய உத்தரவு, நீ சம்மதிச்சு தான் ஆகணுன்றாரு. அருணகிரிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சபை சிவகங்கை தீர்த்த கரையில் இந்த சபை கூடுது. அங்கே இந்த அம்பாளின் அருளை பெற்றவர் அம்பாள் மேலே நிறைய பாடல்களை பாடி மனசு உருகி அம்பாளை கூப்பிடுறாரு. இவருடைய ஆணவ போக்குக்கு அம்பாள் கடைசி வரைக்கும் செவி சாய்க்கவே இல்லை, அம்பாள் வரவே இல்லை. இப்போ அருணகிரியோட முறை வந்ததுக்கப்புறம் திக்கற்றவராக அந்த சபையில் நின்றுக்கிட்டு மனசார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து என்னை காப்பாற்று முருகா முருகன்னு கதறி அழுகுறாரு. உடனே முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணிலிருந்து வெளிப்பட்டு காட்சி கொடுத்தாராம். இந்த காட்சியை அந்த காலத்தில் எல்லாரும் தரிசனம் செஞ்சுருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்த பிரகலாதனின் வாக்கை காப்பாற்ற நரசிம்மர் எப்படி தூணிலிருந்து வெளிப்பட்டாரோ, இது மாதிரி அருணகிரியை பெருமைப்படுத்த முருகப்பெருமானும் தூணிலிருந்து வெளிப்பட்டிருக்காரு. இந்த தூணிலிருந்து வெளிப்பட்டு அந்த முருகனுக்கு கம்பத்து இளையனார், தூணிலிருந்து வந்ததுனால கம்பத்து இளையனார் என்ற திருநாமம் சூட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கும் அந்த சன்னிதானத்தை திருவண்ணாமலையில் இருக்குது. போனால் தரிசனம் பண்ணலாம். வேல்யூபிளாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.